The maximum number of electron associated with the quantum numbers n is equal to 3 and ml is equal to -1. Third question நாங்க டிஸ்கஸ் பண்றோம். n சமன் 3 ml சமன் -1 எனும் சக்தி சொட்டெண்களுக்குரிய அதிகூடி இலத்திரங்கள் எண்ணிக்கை என்று கேட்டிருக்கிறேன். சரி, அப்ப சக்தி சொட்டெண்கள் தொடர்பாக குவாண்டம் நம்பர்ஸ் தொடர்பான ஒரு அறிமுகம் உங்களுக்கு கீழவே இருக்குது. ரைட், என்னன்றது வந்து பிரதான சக்தி சொட்டெண், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், azimuthal quantum number, ஓகே, உதவி சக்தி சொட்டெண், ml என்றது ஓகே ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ், இதுதான் ஸ்பின் குவாண்டம் நம்பர்ஸ். இது வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னு சொல்லுவோம், காந்த சக்தி சொட்டெண். இது கரங்கள் சக்தி சொட்டென்ற வேர்டுகளை நாங்கள் உண்மையில பயன்படுத்துவோம். சரி, அப்போ இது என்ன விஷயம்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு அணுவில் ரைட் நியூக்ளியஸ் ஜூல் எலக்ட்ரான்ஸ் எக்ஸிஸ்டிங் எங்களுக்கு தெரிய இந்த இடத்துல ஈக்குன்னு சொல்லி அதில் இருக்க மீன் எக்ஸிஸ்டன்ஸை சரியாக அட்ரஸ் பண்ணுற மெத்தட் தான் இது. அதாவது நியூக்ளியஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இல்லையா, அதை என்தார இன்ஃபர்மேஷன் நியூக்ளியஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை தரும். அடுத்தது எல்ன்றது வந்து எந்த வகையான ஆர்பிட்டலில் காணப்படுது, டம்பெல் ஷேப்லையா, இந்த ஸ்பெரிக்கல் ஷேப்லையா, இதில் காணப்படுது, கோள வடிவத்தில் இதில் காணப்படுற இன்ஃபர்மேஷனை எல் தருது. ரைட், அதே போல் எம்எல் சரியான ஓரியன்டேஷனை தரும். ரைட், எக்ஸில் இருக்குதா ஒயில் இருக்குதா என்ற அந்த எந்த ஆர்பிட்டலில் காணப்படுதுங்கிறத ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சொல்லும். அதே நேரம் ஸ்பின், ரைட், ஸ்பின் கரங்கள் எந்த திசையில காணப்படுதுங்கிற இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு இந்த குவாண்டம் நம்பர்ஸ் தருது. அந்த வகையில் எல்எஸ் ஈக்குவல் டு என்எஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்தா, என்எஸ் ஈக்குவல் டு 3ன்னு வந்தா ஞாபகம் வச்சோங்க, எல்ட வேல்யூ அதை விட குறைவாக தானே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் பார்த்துக்கிறீங்க 2 ரைட் 1 0ன்ற அந்த அடிப்படையில் தான் சாத்தியம். ரைட், இது 3 தான் சாத்தியமானது. அப்போ எல் வந்து n-1னால ரைட் தான் தீர்மானிக்கப்படுது, அதை விட ஒரு நம்பர் குறையும். ரைட், ஓகே. அடுத்தது இந்த எம்எல் வேல்யூகளை பார்த்தீங்கன்னா ரைட், இது என்னத்தை குறிக்குது, அதாவது இது 2ன்னு சொன்னால் ஓகே ரைட், இது குறிக்கிறது என்னன்னு கேட்டால் டி ஆர்பிட்டலை குறிக்கிறது. டி ஆர்பிட்டல் 3D ஆர்பிட்டலை குறிக்குது. ரைட், 3 தான் பிரதான குவாண்டம் நம்பர். ரைட், அதே போல இது பி 1ன்றது பி ஆர்பிட்டலை குறிக்குது, 3p. அதே போல இது 3s குறிக்கும். ரைட், 3Dல 5 என்ன ஆர்பிட்டல்ஸ் காணப்படுது, -2 -1 0 +1 and +2ன்னு 5 ஆர்பிட்டல். இந்த இடத்துல 3 காணப்படுது, -1 0 +1 என்ற 3 ஆர்பிட்டல்கள். இது 0ல அப்படி வகைகள் இது மிளகு மாத்திரம் தான் காணப்படுது. இப்போ எங்கிட்ட கேள்வியிட பாயிண்ட்டை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம்னா, இங்கே n=3 சரி, ml = -1 எங்கே இருக்கிற, இந்த இடத்துல இருக்கிற ml -1 இந்த இடத்துல காணப்பட வேறு எங்கேயும் இல்லை. அப்போ உண்மையில் இதில் ஒரு ஓர்பிட்டல் 5 ஓர்பிட்டல் குறிக்கிற ஒரு ஓர்பிட்டல் 2 எலக்ட்ரான் ரெப்ரசன்ட் பண்ணுது, பிரதிநிதிப்படுது. ரைட், 2 இலக்கம். அப்போ அப்படி 2 இருக்கிறதால மொத்தமாக 4 எலக்ட்ரான்கள் இந்த இடத்துல ரீப்ரசன்ட் பண்ணப்படுதுங்கிறது தான் என்னுள்ள தகவல். எனவே குவாண்டம் நம்பர்ஸ் தொடர்பாக பேசிக் ஒரு கொஸ்டின் தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க.